ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் க்ளீன் பண்ணுறப்ப இதை ஆட்டி எடுக்கணும்னு நினச்சேன். சரியா, இதை கட்டிங் பிளேடில் நான் பிடுங்கி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து சத்தியமாக வரவே இல்லை. என்னடா இது அப்படின்ற மாதிரி கட்டிங் பிளேட் வச்சுட்டு யோசனை பண்ணுறப்ப ஏன்னா சிவலிங்கம் மாதிரி இருக்கு. அதாவது அந்த யோசனையை கொடுக்குறாங்க பாருங்கள். என்னடா சிவலிங்கம் மாதிரி இருக்குது. சரி, ரைட், ஓகே அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். இதை எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது இடையில வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் பக்தர், அவரும் சிவன் பக்தர் தான். அவர் வந்து பார்த்து அவர்கிட்ட காட்டினேன். சிவா, இது மாதிரிலாம் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் சிவா. உங்களுக்கு இது விழுந்துருக்குதுன்னா அது ஈசனோட அருள் தான். இது என்ன சிவா, நீங்கள் போய் இதை பிடுங்கணும்னு நினச்சிருக்கீங்களே அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் எனக்கு அப்படி மாதிரி சிந்தனை வந்தது. அதுக்கப்புறம் அவரே சொன்னார், இது ஒரு சிவலிங்கன்ற மாதிரி ஒரு மைண்டில் வந்தது. அதனால் விட்டுட்டேன் இதை. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, விபூதி கொட்டி ருத்ராட்சையெல்லாம் உள்ளே வச்சுக்கலான்னு திடீர்னு ஒரு ஐடியா. இதுவும் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நான் க்ளீன் பண்ணி 1 வருஷமாக வச்சுருந்தேன். இப்போ அடுத்த ஐடியா வந்திருக்குது. இதில் வந்து என்னோடய ருத்ராட்சையெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுக்கலான்ட்டு ஒரு மைண்ட் வந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது.